அல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இன்றை நாம் உங்களுக்கு மத்தியிலே எடுத்துக்கொண்ட வசனம்தான் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இறுதி 2 வசனங்களாக இருக்கிறது. ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலேஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தையும், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தையும் இன்றைய தினம் நாம் உங்களுக்கு மத்தியிலே பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 ஆயத்துகளுக்கும் நிறைய சிறப்புகள் ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த 2 ஆயத்துகளையும் இரவிலே ஓதுவாரோ அவருக்கு அந்த இரவு முழுவதும் போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸிற்கு அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், ஒருவர் இரவிலே விழித்திருந்து ஒருவர் குர்ஆனை ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைப்பதாக சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க என்றால், ஒருவர் இரவு விழித்திருந்து தொழுது அந்த தொழுகிலே குர்ஆனை ஓதினால் அதிலே கிடைக்கக்கூடிய அந்த நன்மை இந்த 2 வசனங்களை ஓதுவதன் மூலமாக கிடைக்கும் என்று சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சைத்தானுடைய தீங்கு ஏற்படாமல் இந்த 2 வசனங்களும் அந்த இரவிலே அவருக்கு தடுக்கும் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஃபத்துல் பாரி என்ற நூலிலே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் அங்கே என்ன செய்கிறார்கள், எடுத்து சொல்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்லாமல் இந்த 2 ஆயத்துக்களை குறித்து வேறு சில சிறப்புகளும் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, அன்னஹா மின் கன்சி தஹ்தல் அர்ஷ், அரிசிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புதையல் பொக்கிஷம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 2 வசனங்களுக்காக ஃபுத்திஹத் லஹா அப்வாபு ஸமா, இந்த நுசூலிகா, இந்த வசனங்கள் இறங்கும் பொழுது வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டதாக நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். இந்த 2 வசனங்கள் இதுக்கு முந்தி எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்பட்டதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி இப்படி பல சிறப்புகள் இந்த 2 ஆயத்துக்களுக்கு இருப்பதாக நம்ம பல்வேறு ஹதீஸுகள் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இந்த ஆயத்தில் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலேஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று தொடங்கக்கூடிய இந்த வசனத்தில் நமக்கு பல பாடங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த வசனம் என்ன என்பதை நாம் பார்த்து விடுவோம். ஆமனர் ரசூலு, ரசூலும் ஈமான் கொண்டு விட்டார். பிமா உன்சில இலேஹி மிர் ரப்பிஹி, தன்னுடைய இறைவனிடம் இருந்து இறக்கி அருளப்பட்ட, அவரின் பக்கம் இறக்கி அருளப்பட்ட அந்த திருக்குர்ஆனை அவரும் என்ன செய்துவிட்டார், நம்பிவிட்டார். வல் முஃமினூன், மூமின்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். அன்றைய காலத்தில் இருந்த அந்த நபித்தோழர்களை பற்றி இது ஒரு மிக சிறப்பு, நபித்தோழர்களுடைய சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இது இருக்கிறது. வல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வை குல்லுன் ஒவ்வொருவரும் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்களையும், வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களையும், வ ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களையும் அவர்கள் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களில் எவருக்கும் மத்தியிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிரித்து பார்க்க மாட்டோம், ஏற்றதாழ்வு பார்க்க மாட்டோம். வகாலு, இன்னும் அந்த மூமின்கள் சொல்வார்கள், சமிஅனா வ அதானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். குஃப்ரானக, இறைவா உன்னிடத்திலே மன்னிப்பை கோருகிறோம். ரப்பனா வ இலைக்கல் மசீர், இறைவா உன்னின் பக்கமே அந்த எங்களுடைய மீளுதல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் நாம் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும், மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் சில பாடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
என்ன பாடம் என்று சொன்னால், இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆமனர் ரசூலு, ரசூல் ஈமான் கொண்டு விட்டார், வல் முஃமினூன், மூமின்களும் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று வருகிறது. இதில் என்ன என்றால், ஈமான் கொண்டவர்கள் அவர்களுக்கென்று தனியான ஒரு பாதை கிடையாது. நபிமார்களை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு என்று தனிப்பட்ட எந்த பாதையும் கிடையாது. அப்படி ஒருவர் தனிப்பட்ட ஒரு பாதையிலே செல்வாராயானால் அது வழிகேடு என்பதை இந்த திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே முஃமின்கள் நபியை ஈமான் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோன்று என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும். அன்று ஈமான் கொண்டவர்கள் நபி அவர்களை எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோன்று என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லி காட்டுகிறது. அது மட்டுமில்லாமல் மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். வகாலு சமஅனா வஅதானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். மூமின்களுடைய சொல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். மூமின்களுடைய சொல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் மற்ற யூதர்களுடைய வழி எப்படி இருந்துச்சு? அவங்க சமயானா அசைனா, நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோம் என்று என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னது போன்று மூமின்களுடைய பண்பு இருக்கக்கூடாது. கேட்டோம், நாம் எதை குர்ஆனிலே கேட்டோமோ, எதை செவிமடுத்தோமோ அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். அதற்கு நாம் வழிபட வேண்டும். இதுதான் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். மூமின்களுடைய பண்பாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்து மூலமாக என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் எழுதுகிறான். 3 விதமான மக்களை எடுத்து சொல்கிறாங்க. ஒரு மக்கள் என்னன்னு சொன்னால், மல்லா யஸ்மஉ வலா யுத்தியு, கேட்கவும் மாட்டாங்க கட்டுப்படவும் மாட்டாங்க. கேட்கவும் மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க, அதற்கு கட்டுப்படவும் மாட்டாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மை யுஸ்மா, என்ன செய்வாங்க? அவங்க கேட்பாங்க, ஆனால் வலா யுத்தியு, அவங்க அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஃபஹு முத்தகப்பீர், இவன் யாரு? இவன் பெருமை அடிவிக்கக்கூடியவன். இதுக்கு ஒரு வசனத்தையும் அவங்க சொல்லி காட்டாங்க. இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டால் வல்லா, அவர்கள் புறமுதுகு காட்டி சென்று விடுகிறார்கள். முஸ்தக்பிரன், பெருமை அடித்தவராக புறமுதுகு காட்டி சென்று விடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறார். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மை யஸ்மஉ, யாரை? அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. வயுத்தியு, அவங்க கட்டுப்படுவாங்க. வஹு முஃமினூன், அவங்க யாரு? அவங்க மூமின்கள் என்று என்ன செய்கிறான்? இது மூமின்கள் என்று எழுதுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி இது ஒரு சாரார். இப்படி 3 விதமான சாரார்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இதில் இறுதி சாரார்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். அடுத்து அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான். குஃப்ரானக, இறைவா உன்னிடத்தில் நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலிலே அமலை சொன்னான். சமயானா அத்தானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்ற அந்த அமலை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? எதை கேட்க சொல்கிறான்? பாவ மன்னிப்பை கேட்க சொல்கிறான். அப்போ அமல் செய்துவிட்டு அந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான்? கற்றுத்தருகிறான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தை என்ன செய்கிறான்? அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இந்த ஆயத்திலும் நமக்கு சில பாடங்கள் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். சில நேரங்களில் மனிதர்கள் தவறு இழைப்பது உண்டு. இந்த ஷரீஅத்தை பின்பற்றும் பொழுது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது, அதில் சில நேரங்களில் மனிதர்கள் தவறு செய்வதற்கு இடம்பாடு உண்டு. சில நேரங்களில் பலவீனமாகி விடுவான். சில நேரங்களில் மறதியாக சில காரியங்களை என்ன செய்து விடுவான்? செய்து விடுவான். இந்த நேரத்திலே ஒரு மனிதன்
அல்லாஹ்விடத்திலே என்ன செய்ய வேண்டும்? முறையிட வேண்டும். தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய அந்த குறைகளையும் தன்னுடைய அந்த மறதிகளையும் தன்னுடைய தவறுகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? காட்டித் தருகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயத்து இருக்கிறதே மிக ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஆயத்தாக இருக்கிறது. மிக சிறப்புக்குரிய ஒரு ஆயத்தாக எப்படி ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட நிபுணர்கள், ஃபுகஹாக்கள் என்று அறியப்படுகின்ற அந்த மார்க்க அறிஞர்களிடத்திலே இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு இடத்திலே இடம்பெறுகிறது. லா யுகல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கஷ்டப்படுத்த மாட்டான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் பலவிதமான சட்டங்களை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வகுத்திருக்கிறார்கள். இந்த வசனத்தின் மூலமாக வேறு சில விஷயங்களும் தெரிகிறது. என்ன விஷயம்? இந்த மார்க்கம் மிக எளிதான மார்க்கம். இந்த மார்க்கம் மிக எளிதான மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட என்ன செய்கிறாங்க? ஒரு நேரத்தில் சொல்லும் பொழுது இன்ன தீன் யுஸ்ருன், இந்த மார்க்கம் இருக்கிறதே, இன்னஹாத தீன், இந்த மார்க்கம் அது யுஸ்ருன், அது மிக எளிதானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அதே மாதிரி நபித்தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பும் பொழுது சொல்கிறாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசுப்படுத்துங்கள், சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போது இந்த மார்க்கம் மிக எளிதான ஒரு மார்க்கம், பின்பற்றுவதற்கு மிக அனைவராலும் பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு மார்க்கம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? மறதியின் காரணமாக நாம் ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் அதற்காக அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. அல்லாஹ் என்ன செய்ய பிடிப்பதில்லை? குற்றம் பிடிப்பதில்லை என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். நோன்புடைய பகலிலே நாம் மறதியாக தண்ணீர் அருந்தி விட்டாலோ அல்லது எதையாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டாலோ மறதியின் காரணமாக நாம் செய்துவிட்டால் அதற்காக அல்லாஹ் என்ன செய்வதில்லை? குற்றம் பிடிப்பதில்லை. அந்த நோன்பை நாம் என்ன செய்யலாம்? தொடர்ந்து நிறைவேற்றலாம், தொடர்ந்து நோன்பை நோக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பாடங்கள் இந்த வசனங்களிலே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது? இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயத்திலே பல்வேறு துவாக்களும் என்ன செய்திருக்கிறது? இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய முக்கியமான பிரார்த்தனைகளும் இந்த துவாக்களிலே அடங்கியிருக்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் குறிப்பாக இரவு நேரங்களிலே இந்த 2 வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓதிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.